ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீடோடி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதை பார்க்கவே அந்த ஜெஸ்டர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தளபதி பல மேடைகளில் சொல்லியிருக்காரு, நான் தலைவர் சூப்பர் ஸ்டாரோட ரசிகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து சினிமாவில் வந்து வளர்ந்து வந்ததுனால ஒரு இடத்த உச்சத்தை தொட்டதான் உண்டு. நிறைய பேர் ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், அவங்க பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தளபதியை வந்து சூப்பர் ஸ்டார் மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் அது வந்து சில கிரிட்டிக்ஸை வந்து கிரியேட் பண்ணிச்சு, ஒரு ஃபேன் வாரை வந்து கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அதை அவாய்ட் பண்ணுற மாதிரி இப்போ திருப்பியும் தளபதி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். ஏன்னா பல மேடைகளில் வந்து அவர் சூப்பர் ஸ்டாருங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ லியோவோட வெற்றி விழாவில் கூட சொல்லியிருந்தார், ஒரு சூப்பர் ஸ்டார் தான், ஒரு கேப்டன் தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இதை வந்து இப்போவும் திருப்பியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்குது, அதை விஷ் பண்ணியிருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை விஷ் பண்ணியிருக்க விதமும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ தளபதி வந்து இப்போ வந்து உச்சத்தில் இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனி வரும் யங்ஸ்டர்ஸை கூட கம்பேர் பண்ண போகிறதும் தளபதி கூட தான் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கம்பேர் பண்ணி பேசுனாங்க. ஏன்னா சூப்பர் ஸ்டாருங்கிற ஸோ அப்போ கம்பேர் பண்ணி பேசும்போது வந்து இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கனால அதை வந்து சொன்னாங்க. ஸோ அது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது வந்து இப்படி ஒரு கிரியேட் பண்ணாலுமே தளபதி அவர்கள் வந்து நிதானமாக வந்து எந்த இடத்துலையுமே மேடையில் வந்து தளபதி சொல்கிறது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறத தான் கிளியராக மென்ஷன் பண்ணுவார். ஸோ இப்போவும் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து யங் ஜென்ரேஷன் கூட டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை வச்சிருக்காரு. 74 இயர்ஸ்லேயும் வந்து அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் பிஸ்னஸை வச்சிருக்காருங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். சூப்பர் ஸ்டார்ட் வந்து லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ தளபதியின் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு பர்த்டே விஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.